திருட்டு பழம் தான், இது யார் வீடுன்னு தெரியாது. நைட்டில் வந்து செடியை பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? ஏன் தெரியுமா? இங்கே பாருங்க எவ்வளோ எறும்பு இருக்குன்னு பாருங்க. இது தெரியுதான்னு தெரில, அவ்வளோ எறும்பு இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பூச்சிப்பட்டா இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் நைட்டில் செடியை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டு தானே? ஏன்னா நைட்டில் தான் நமக்கு விளையிற காய்கறி எல்லாம் விவசாயிகள்கிட்ட இருந்து பறித்து அதெல்லாம் லோடு ஏற்றி அப்படியே அனுப்பி நம்மக்கிட்ட வந்து சேருது. ஸோ நைட்லேயும் பறிக்கிறாங்க, பட் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும், அதுக்கு தான். பட் இது வந்து என்னென்னா மிளகு தக்காளி பழம். இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, வாய் புண்ணு வயிற்று புண்ணுலாம் சரியாகும். அப்புறம் இந்த கீரையும் பச்சையாக பறித்து சாப்பிட்லாம், அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ வந்து இங்கே ஒரு வேலையாக வந்திருந்தேன், வந்த இடத்துல இந்த பழத்தை பார்த்தேன், அதனால சரி பறித்து சாப்பிட்லான்னு சொல்லி பறிச்சிட்டேன். இப்போ இதை கழுவிட்டு சாப்பிட்ணும், ஏன்னா இது எந்த நாய் உச்சா போச்சுன்னு தெரியாது யாருக்கும். அதனால வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். அங்கே கொஞ்சம் ஓகே. மேலே கழுவணும்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இதில் பழம் இருக்கிறதுனால இவ்வளோதான் கழுவணும். உண்மையிலே சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் நிறையா பழம் இருக்குது, இதெல்லாம் பறிக்கவே மாட்டாங்க போல இருக்குது. இதோட காய் கூட பத்து குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்ல ஒரு தாவரம்.